இணைந்து பயணிக்க தமிழ் கட்சிகளிடமிருந்து அழைப்பு வந்தால் அதனை சாதகமாக பரிசீலிப்பதற்கு தயாராக இருப்பதாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். தமிழ் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். 1994 ஆண்டிலிருந்து கடந்த 30 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் பதவி வகித்து வந்தேன். கடந்த பொது தேர்தலில் பின்னடைவை சந்தித்துள்ளேன். அதை நான் ஒரு சறுக்கலாகவே கருதுகிறேன், தோல்வியாக அல்ல. வருங்காலத்தில் மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. என் கைது தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் இது தொடர்பாக மேலதிகமாக எதுவும் கூற விரும்பவில்லை. எனினும் நீதி வெல்லும், உண்மை விரைவில் வெளிவரும் என்று நம்புகின்றேன் என்றார். சகல தமிழ் கட்சிகளுக்கும் எனக்கும் இடையில் நேச முரண்பாடே உள்ளது, பகைமை இல்லை. எனினும் சில தமிழ் கட்சிகள் என் மீது காழ்ப்புணர்ச்சி அரசியலுடன் பயத்தின் அடிப்படையில் செயற்படுகின்றன. தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் மாகாண சபை தேர்தல் நடைபெறுமா என்பது குறித்து உறுதி இல்லை என குறிப்பிட்ட அவர், எனினும் அரசு உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்துவது நல்லது என்றார். மேலும் எனது கட்சியை செழுமைப்படுத்தி வலுப்படுத்தி முன்னோக்கி கொண்டு செல்வதே எனது பிரதான நோக்கம் என்றும் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார்.